நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காட்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழளித்து உரித்தாக. இந்த அல்லாவுடைய ரஹ்மத்தான நாளுடைய நோன்பில் நம்ம இருக்கிறோம். இந்த 30 நோன்புடைய விஷயங்கள் மிக அற்புத உடையதாகும். அல்லாவின் நல்லடியார்களே, நம்மளுக்கு இறைவன் கொடுத்த மிக வெகுமதியான இந்நன்னாள், இந்த மாதம் சிறப்புக்குரிய ரஹ்மத்தான மாதத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா ஒற்றைப்படையுமே அமலாக்கிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த தருணத்தில் லைலத்துல் கத்ர் வரும்னு சொல்ல தெரியாது. அதனால் நம்ம முன்கூட்டியே அல்லாஹ்வுக்கு எல்லா தயார் நிலையிலையும் இருந்து இந்த ஒற்றைப்படையான எல்லா நாட்களையுமே நம்ம இறை வணக்கம் புரிகிறது நம்மளுக்கு ரொம்ப சிறந்தது. இந்த நாளில் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒஜிபனங்கள் உணவுகள் இருந்தாலும் இல்லைனாலும் நோன்பு வச்சுருப்பீங்க. ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அந்த நோன்பை விட்டுருக்க மாட்டீங்க. செல்வந்தர்களாக இருந்தாலும் அதுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்திருக்க மாட்டீங்க. இந்த 3 விஷயத்தை யார் கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்க தான் முஹம்மது நபியுடைய சிறப்பான உம்மத்துகள். ஏன்னா அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போனதே இந்த ஒரு விஷயந்தான். எந்த ஒரு சூழ்நிலையுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு கொடுத்த சின்ன உதவியானாலும் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய பெரிய வெகுமதியானாலும் எதாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் அல்லது பொருள்களாக இருந்தாலும் அல்லது ரிஸ்க் அபிவிருத்தி எந்த விஷயத்துலையுமே பணம் காசுகள் எதாக இருந்தாலும் உங்கள் கைக்கு கிடைக்கிறப்போ அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ அல்லாஹ் ரொம்ப அவன் குளிர்ச்சி அடைகிறான். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்சானுக்கு நம்ம கொடுத்ததை அவன் சந்தோஷப்பட்டுறான், என்னையை போற்றி புகழ்கிறான். அதுக்காகவே இன்னும் பல மடங்கு அவனுக்கு நான் பெருகி தர்றேன்னு சொல்லிட்டு இன்னும் அளவுக்கு அதிகமான வெகுமதிகளையும் சந்தோஷத்தையும் நம்மளுக்கு அள்ளி தருவான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதனால் நம்மளுக்கு இறைவனுக்கு கூடிய சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் பெரிய அருள் கொடைகளாக இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமாகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எந்த சூழ்நிலையுமே மனசு தளர விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லா விஷயமே இறைவன் புறத்துலேருந்து தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கல்வி ஏற்றுக்குது. அதில் இறைவன் நம்மளுக்கு சில சோதனைகள் கொடுக்கும்போது அவனை திட்டிடாதீங்க. ஏன்னா அவனை திட்டுற இடத்துல நம்ம கிடையாது. ஏன்னா நம்ம நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளாக இருக்கிறோம். நிறையா பேர் சோதனைகள் வரும்போது இறைவனை ரொம்ப திட்டுவாங்க. அப்படி திட்டிடாதீங்க. காரணம், அந்த ஒரு சோதனையை கொடுத்து அதுக்கு மேலே இன்னொரு நல்லதை கொடுக்குறதா இருந்துச்சுன்னா அந்த சோதனை உங்களுக்கு பெருசாக தெரியாது. அதனால தான் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்துறாத யா அல்லாஹ். எங்களுடைய ஆயுள் காலங்கள் முழுவதுமே நாங்கள் மன நிறைவோடு நிம்மதியோடு வாழ எங்களுக்கு கிருபை செய் நம்ம முன்னாடியே கேட்டு வச்சுக்கணும். ரஜபு, சௌஃபான், ரமலான் இந்த 3 மாதங்களையுமே எங்களுக்கு நல்ல நசீபாக்கி வைன்னு சொல்லி அல்லாட்ட நம்ம கேட்கணும். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் நம்ம எல்லா 3 மாத அமல்களையும் நம்ம செய்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு நசீபாக்கணும், ஹயாத்துகளை போட்டு வைக்கணும். அதனால் நம்ம இப்போவே நம்ம நிறையா கேட்டு வச்சுக்கணும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நீங்கள் அழகாக உங்களுடைய கணவன் மனைவியை பார்த்துக்கிறீங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, பிள்ளைகளை பார்த்துக்கிறீங்க, சொந்தங்களை பார்த்துக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு வேலை சுமைகள் இருந்தாலும் நீங்கள் அழகான முறையில் நோன்பு வச்சு குர்ஆன் ஓதி பணிகளை அழகாக செய்கிறீங்க. இதுக்காகவே உங்களுக்கு வெகுமதிகளே அல்லாஹ் பரக்கத்தாக ஒழிச்சு வச்சுருக்கான். இந்த ரஹ்மத்தான இந்த 30 நாளுமே பயனுள்ள நாளாக தான் அல்லாஹ் நம்மளுக்கு இறக்கியிருக்கிறான். ஒரு சின்ன உதவி கூட பெரிய பல மடங்கு நன்மைகளை நம்மளுக்கு சேகரிக்குது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அளவுக்கு அதிகமாக சேகரிக்கப்பட்டு உங்களுக்கு பதிவேட்டில் பதியப்பட்டு அது உங்களுக்கு உடனே ஹபுலாகுது. சில சமயம் நம்மளுடைய மரண தருவாய்க்காகவும் இன்னொன்று ஆகிரத்துக்காகவும் ஒதுக்கி வைக்கப்படுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த துனியாவில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அதை அல்லாஹ் நிறைவேற்றி வச்சுருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த 30 நோம்புலையுமே நீங்கள் அல்லாஹ்வுடைய வெகுமதியை நிறையாவே நீங்கள் அல்லாஹ்ட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கணும். அந்த அளவில் நம்ம பாசமான முறையில் அல்லாஹ்ட்ட நீங்கள் மன உருகி கேளுங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை அல்லாஹ் தந்திருப்பான், அல்லது திருமணமாகாதவங்களுக்கு அல்லாஹ் திருமணத்தை நடத்தி வச்சுருப்பான், அல்லது வறுமையாக உள்ளவங்கள அல்லாஹ் உயர்ந்த செல்வந்தர்களாக ஆக்கி வச்சுருப்பான். ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களையும் அல்லாஹ் வசதி வச்சுருப்பான். இன்ன வரையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நிறையா பேர்த்துக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் நடக்கவிருக்கு. அந்த நான் கொடுத்த அருள் கொடைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி செலுத்தியிருப்போம் அப்படின்னு நமக்கே தெரியாது. ஆனால் இறைவன் ஒரு வெகுமதியை நம்மளுக்கு தர்றான், நம்ம கேட்டதை நிறைவேற்றிட்டானா. ஆனால் நன்றி மறந்தவர்கள் ஆயிடக்கூடாது. அந்த சமயத்தில் அல்லாஹ் ரொம்ப மனசு வேதனைப்படுவான்.
நான் அந்த இன்சான் கேட்டால் நான் கொடுத்தேன், ஆனால் அவனுக்கு ஒரு நன்றி கூட செலுத்தலை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய மனசு ரொம்ப வேதனைப்படும். அந்த நன்றி கெட்ட இடத்துல நம்ம இருந்துடக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன உதவியாகினும் பெரிய உதவியாகினும் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். இந்த ரமலான் முழுவதுமே நம்ம வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம். ஏன்னா நோன்பு வச்சுருப்போம், ஏதாவது ஒரு சிறு பிழை பண்ணியிருப்போம், தொழுதுருப்போம், அதில் ஏதாவது ஒரு பிழை நடந்திருக்கும், அல்லது மற்றவங்க மனசில் சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கும், அல்லது நம்ம நினச்சது வேறு மாதிரி நம்ம மனசு நம்மளை வேறு திசையில் கொண்டு போயிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து அதை தவறுலேருந்து மீள்றதுக்கு தான் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 10 தடவையாவது நீங்கள் சொல்லிக்கங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற திக்ர அளவுக்கு அதிகமாக ஓதிக்கிட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ரமலான் மாதத்தில் மாத்திரம் ஓதணும்னு கிடையாது, எல்லா நாளையிலையும் இது அளவுக்கு அதிகமாக ஓதக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறையா பேர் துவா கேட்டிருப்பாங்க, யா அல்லாஹ் என்னை படுக்கையிலே படுக்க வச்சிடாத, என்னை வந்து அருகருப்பான மரணத்தை தந்துடாத, எல்லாரும் வந்து என்னை வேதனைப்படுற அளவுக்கு என்னை நடத்திடாத, மற்றவங்கள யாரையும் நான் கஷ்டப்படுத்த என்னை வச்சிடாத, யா அல்லாஹ் எனக்கு சங்கடமான மௌத்தை தந்துடாத அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அதில் நிறையா பேர் சில விஷயங்களை விட்டுருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ் என்னுடைய உயிர் பிரிகிற நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த சொல்லோடு மரணிக்கணும்னு தான் நம்ம மெயினாக கேட்கணும். ஏன்னா நம்ம சொன்னது எல்லாமே மெயின் தான், அதையும் நம்ம கேட்டு தான் வச்சுக்கணும். ஆனால் எல்லா தொழுகை வணக்கங்களும் பூர்த்தி செஞ்சு நோன்பு ஜக்காத்துகளை கரெக்டாக கொடுத்து எல்லா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கே வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரு சொல்ல முடியாமல் கூட சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாமல் நம்ம மரணிச்சிட்டோம்னு சொன்னால் அது நம்மளுடைய உயிர் எந்த மாதிரி இடத்துக்கு பிரியப்படுதுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அது அல்லாஹ் அக்பர், அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திக்ருவோடு நம்ம மரணிக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் இந்த ரம்லான் முழுவதும் நீங்கள் துவா கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அது மாத்திரம்தான் நம்மளுடைய அந்த இடத்துல இஸ்ராயில் மலக்கு நம்ம ரூஹை எடுத்துகிட்டு போகும்போது திருப்தியாக எடுத்துகிட்டு போய் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறாங்க. நன்றியோடு இந்த இன்சான் துனியாவில் வாழ்ந்து நன்றியோட உயிரை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்லி போய் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நம்முடைய உயிர் வந்து அங்கே ஆகிறதுக்கு போகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சூழ்நிலையில் நம்ம நன்றி உள்ளவங்களாகவே மரணிக்கணும். அதுதான் வந்து சொல்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற திருக்கலிமாவோடு நாங்கள் மரணிக்கணும்லான்னு கேளுங்க. இந்த ரமலான் முழுவதுமே நீங்கள் சந்தோஷமாக வந்து கொண்டாடுங்க. அதோட ரஜபு, சௌஃபான், ரமலான் அடுத்த வருஷத்துடைய அமல்களை நாங்கள் செய்யணும்ல, அதுக்கு எங்களுக்கு ஹயாத்தை போட்டு கொடு, நீண்ட ஆயிலை போட்டு கொடு. நீங்கள் தாராளமாக ரப்பில் ஆலமீன்கிட்ட கேட்டு வைங்க. உங்களை விரும்பி படைத்தவன், அவனுடைய ஜமால் அல் ஜலால் திருக்கரங்களாலேயே நம்மளுடைய தாயின் தந்தையர் அவன் படைத்தவன். அதிலேருந்து வந்த நபிமார்கள், வலிமார்கள், சித்திகள், சூதாக்கள், சாலினின் கூட்டத்தில் நம்ம முகமது நபி இறுதி நபியுடைய ஒரு சிறந்த உம்மத்தினராக நம்ம இருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். உலக மக்களுக்கும் நம்ம கேட்டு வச்சுக்கலாம். பின்வரும் சந்ததிக்கு நம்ம கேட்டு வைக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு சேமிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பயிரை விதைக்கிறோமோ அந்த பயிரை தான் நம்ம அறுவடை செய்ய முடியும். அந்த அறுவடை செய்கிற பயிர்கள் மூலியமாக நம்மளுடைய சந்ததிகளும் உலக மக்களும் அதை புசிப்பாங்க, சாப்பிடுவாங்க. அந்த வகையில் தான் நம்ம கேட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு அமலும் நம்மளுடைய பின்னாடி உள்ள சந்ததிகள் வரைக்கும் அது போகும். இப்போ நம்ம வந்து வயசாயிரும், நம்ம இறந்துருவோம். ஆனால் நம்மளுடைய பேரம்பேத்திங்க அதுக தலைமுறையாக பயனடைவாங்க. அந்த வகையில் நம்ம கேட்டு வைக்கக்கூடிய துவா, யா அல்லாஹ் உலக மக்களும் நாங்களும் பின்வரும் சந்ததிகளும் நீ கொடுக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே எங்களுடைய ஆயுள் காலங்களை கடப்பதற்கு எங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஒரு நாளும் உனக்கு இணை வைக்காதவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை ஐங்காலை தொழுகைகளாக செய்யாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வமாகவும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் இறுதி தருணத்தில் எங்களுடைய உயிர் பிரியும் நிலையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு எங்களுடைய உயிர் பிரியும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி தந்துருள்வாயாக. இந்த ரமலானில் வந்து இதை சிறப்பாக கேட்டுக்கிட்டே இருங்க. அதில் இன்னும் சிறப்பு வணக்கம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் மின் குல்லி தன்பின் வஹத்தியத்தி வாத்து பிலை. இதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க. ஏற்கனவே நான் பயானில் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, ஏன்னா இதுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. மறந்துடாதீங்க. நம்மளை மறக்க வைக்கும், ஆனால் மறக்கக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அதை வந்து ஒவ்வொரு தொழுகை வக்துலையுமே
நீங்கள் அழகாக 10 தடவையாவது சொல்லிக்கங்க. அஸ்தோபிருல்லாஹுல் அலீம், அஸ்தோபிருல்லாஹுல் அலீம், அஸ்தோபிருல்லாஹ்னு 10 தடவையாவது சொல்லிக்கங்க. முன்னும் பின்னும் சலவாத்து ஓதிக்கங்க. நோன்பு துறக்கிறதுக்கு முன்னாடி சிறிது நேரத்தில் நம்மளுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அல்லாட்ட நீங்கள் வேலை செஞ்சுட்டு கூலி கேட்க மறந்துடாதீங்க. ஏன்னா வேலை செய்தவர்கள் அவர்கள் வியர்வை சிந்து முன் நான் கூலியை கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உம்மத்துகளுக்கு எத்தி வச்சாங்களோ அதே போல் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அல்லாட்ட நீங்கள் தாராளமாக நீங்கள் செஞ்ச வேலைகளுக்கு ரப்புட்ட கூலி கேட்கலாம். நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் அதை டபுள் மடங்காக்கி பெருக்கி தரான். இந்த மாதம் ரஹ்மத்துடைய மாதம். ஏன்னு சொன்னால் ஒரு ஃபர்லு நிறைவேற்றினாலே 700 ஃபர்லுகள் நிறைவேற்றுறதுக்கும் சமமாகுது. ஒரு ஃபர்லு 70 ஃபர்லும் 700 ஃபர்லுகளையும் அதிகப்படுத்துது. அப்போ ஒவ்வொரு சுன்னத்துகளுக்கும் நபிலுக்கும் எவ்வளவு நன்மைகள் சேகரிக்கப்படுது பாருங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன திக்ரு சலவாத்துகள் கூட அளவுக்கு அதிகமான நன்மைகளை நம்மளுக்கு ஈட்டு தருது. இதில் ஒவ்வொரு மனிதருடைய ஒற்றுமையோடும் முகபத்தோடும் வாழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் ஒன்றுக்குமே நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நம்மளுக்கு கொடுத்த அந்த உயிருக்கும் உடலுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம வாழ்வுக்கும் உணவுக்கும் இப்படி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உடைக்கும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கானோ அதுக்கு நம்ம இறைவனுக்கு கடன் பட்டிருக்கோம். அதுக்கு நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே நம்ம ஆயுள் காலங்களை முழுவதும் இன்ஷா அல்லாஹ் நம்ம கடக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாதத்தை ரொம்ப சிறப்புள்ள மாதமாக நீங்கள் அமைச்சிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் 3 விஷயத்துக்காக கேட்டு வச்சுக்கோங்க. யா அல்லாஹ், இம்மையில் நாங்கள் யார்கிட்டையும் மனிதர்கள்ட்ட கையேந்திரக்கூடாது. யா அல்லாஹ், அந்த ஒரு நசீபை எங்களுக்கு தந்துடாதே. மனிதர்களிடத்தில் உதவி பெறாத பாக்கியத்தை, உன்புறத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை செல்வத்தையும் வெகுமதிகளையும் சந்தோஷங்களையும் உன்புறத்திலிருந்து நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ், யாரிடத்திலும் கையேந்த வைத்து விடாதேன்னு இந்த துவாவை அழுத்தி திருப்பி 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 அல்லாட்ட நீங்கள் கோரிக்கையாக வச்சுக்கிட்டே வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வருஷம் நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும், நம்ம ஏழப்பட்ட மக்களுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்துகளையும் தான தர்மங்களையும் வாரி வழங்குவான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு தருவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மாதத்தில் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா போன வருடம் நான் அப்படி இருந்தேன், இந்த வருஷம் அல்லாஹ் எனக்கு நிறைவை தந்துட்டான்னு சொல்கிற இடத்துல அல்லாஹ் உங்களை இன்ஷா அல்லாஹ் வச்சுருப்பான். அதனால் மனிதர்களிடத்தில் கையேந்தாமல் அல்லாஹ் உன்புறத்திலேருந்தே உதவியை எங்கள் ஆயுள் காலங்கள் முழுவதும் எங்களுக்கு நசீபாக்கி தந்துடுவாயன்னு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதே சமயத்தில் எங்களை அமல்கள்தாரியாகவே ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், உனக்கு இணை வைக்காதவர்களாகவும் எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உயிர் பிரியும் நிலையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவோடு மரணிக்க செய்வாயாக. இதை மாத்திரம் கேட்டுக்கிட்டே வாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கரெக்டாக தொழுங்க, நோன்பு வைங்க, தஹஜ்ஜத்திலும் சஹர் டயத்திலும் இன்னும் எல்லா நேரத்துலையுமே பயனுள்ளதாக ஆக்கிக்கங்க என்றது நல்ல செய்தியோட இந்த பயானை முடிக்கின்றேன். நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.